தமிழ் சினிமாவுல மௌனம் பேசியதே படத்துல கதாநாயகியா நடிச்சதன் மூலம் பிரபலமானவங்க தான் நடிகை த்ரிஷா. அதுக்கப்புறம் மனசெல்லாம், சாமி, எனக்கு 20 உனக்கு 18, திருப்பாச்சி, 6, பீமா, கில்லி, என்னை அறிந்தால் இப்படி பிரபல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவோட நடிப்புல சமீபத்தில் வெளியான 96 படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்ட படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க நடிகை த்ரிஷா. குறிப்பா நடிகை த்ரிஷா வந்துட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் ராணாவை காதலிச்சிட்டு வரதா பல தகவல்கள் வெளியே இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமாகவும் த்ரிஷாவும் ராணாவும் சேர்ந்து பல பொது நிகழ்ச்சிகள்லயும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ராணாவை தான் த்ரிஷா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சினிமா வட்டாரங்கள்ல கிசுகிசுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தரோட த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து ரத்தம் செய்யப்பட்டுச்சு. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதுக்கப்புறம் படங்கள்ல அதிக கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்கோம் த்ரிஷா சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில த்ரிஷாவோட திருமணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்குடனே த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போதைக்கு யாரையும் காதலிக்கல, ஆனா சரியான ஒரு நபரை சந்திச்சுட்டா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனே திருமணம் செஞ்சுக்க இருக்கிறதா நடிகை த்ரிஷா அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. த்ரிஷா இப்படி சொன்னதை கேட்டு ரசிகர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.